மக்களை வாங்க. இன்னைக்கு பாருங்கள், சாப்பாட்டுக்கு அரைச்சி ஊற வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி வச்சுருக்கிறேங்க. இங்கே பருப்பும் கீரையும் போட்டு கடையிற தண்ணி வச்சுருக்கிறேங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம், இது எல்லாமே பொரியலுக்கும் கீரைக்கும். கருவேப்பிலை, வாழைத்தண்டு, இன்னைக்கு பொரியல். நம்ம வாழைத்தண்டும் முட்டையும் போட்டு பொரியல் செஞ்சிடலான்னு விட்டேன். நம்ம செடியில் இன்றைக்கி என்ன கீரை பறிக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சும்மா சேரில் ஒரு சேர் வந்து ஒடிஞ்சு போச்சு. அந்த சேரு வந்து அப்படியே நிறுத்தி பாட்டிலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஒன்லி அரிசி கலந்து தண்ணி மட்டும்தாங்க. இதில் வந்து மாமரம் இருந்துச்சு. இந்த மா செடி தான் அப்படியே பட்டு போச்சுங்க. மக்கள் வந்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் அப்படியே காஞ்சி கருகி போச்சு. பொன்னாங்கண்ணி அதே மாதிரி மிளகாப்பொருள். இந்த செடியை நம்ம தூக்கி போடுறதுக்கு பிச்சு காய் கால் பிறகு பிஞ்சு எல்லாமே டெய்லியை வந்து ஒரு 5 மிளகாய் இதில் பறிச்சிருவேன். எனக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு பறிச்சிக்குவேன். கொத்து கொத்து பாருங்களேன். செடிங்களை கூட நம்ம வந்து ரோஸ் செடி எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற செடிங்களை கூட நம்ம வந்து சில செடிங்க தான் வந்து இது லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஏன்னா பச்சை மிளகாயெல்லாம் இப்போ மிளகாய் செடியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை சீசனுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டுருப்பேன். பிடிங்கி தூக்கி எரிஞ்சிடுறம்ப. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி அந்த பச்சை மிளகாயில் ஒரு ரொம்ப காரம் ஒரு 5 மிளகாய் பறிச்சிக்குவோங்க. டெய்லியும் 5 மிளகாய் 6 மிளகாய் பறிச்சிட்டு இருக்கேன். ஒரு 5-6 மிளகாய் பறித்து இன்றைக்கி அந்த பொன்னாங்கண்ணி கீரையை கட் பண்ணி இன்றைக்கி இந்த பருப்பு போட்டு ஒரு கடைச்சி வாழைத்தண்டும் முட்டை ஒரு 2 முட்டை இருக்காங்க. இது வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கும்போதே ஒன்று உடஞ்சிருச்சு. வாங்கி அந்த பையில் வச்சுட்டு வந்து இங்கே வீடு திறக்கிறதுக்கு கீழே வச்சு பாருங்கள், டொம்முனுச்சு, உடஞ்சிருச்சு. அது போட்டு இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஃபஸ்ட்டில் நினைக்கல நான். சரி மெதுவாக செஞ்சுக்கலாமான்னு பார்த்தேன். நாளைக்கு செய்ய முடியாது. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் அது மேலே வளர்ந்துருவாங்க. தண்டு கொஞ்சம் முத்துன மாதிரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி கடைஞ்சி முட்டையும் இதுவும் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் இதாங்க. அதை செஞ்சுட்டு அது ஒரு வீடியோவாக அது உடனே இதுக்கு அடுத்தது அப்படியே வரும். ஏன்னா அது எனக்கு 2மே ஜாயின் பண்ணி போடுறதுக்கு சரியாக அது வந்து தெரிலிங்க இன்னும். அதனால் அப்படியே எடுக்கிற வீடியோவை அப்படியே போட்டு இருக்கிறேன். அதனால் என்னன்னு தெரில. நமக்கெல்லாம் எதுவும் சாங்ஸு ரெடி பண்ணி அதெல்லாம் போடுறதுக்கு தெரியாது. பசங்களும் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். என்ன அந்த அம்மா வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இதாகிட்டுக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா, அதாவது வந்து கெட்டதில் நீங்கள் வந்து வழிகாட்டாதீங்க. கெட்டது நமக்கு யாருமே வழிகாட்டினாலே நம்ம அந்த வழிக்கு போக மாட்டோம்ப. ஆனால் நல்லது ஏதோ ஒன்று அவங்களால முடிஞ்சு செய்யணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா. எல்லாருமே எனக்குன்னு இல்லைங்க. ஒவ்வொரு அம்மா, அண்ணன், அக்கா, தங்கச்சி, அப்பா எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒன்று தோற்று போனதுக்கப்புறமா இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம அண்ணா தம்பிங்களாக இருக்கட்டும், கூட நமக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து அதை அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தா நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். அது மூலிமா நமக்கு ஒரு பலன் இருக்கும். கண்டிப்பாக அதில் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தோளை தட்டி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி எனக்கு யாருமே அமையலை. எல்லாமே வந்து பின்னாடி ஒரு செக் வச்சிட்டே இருக்காங்க. அதனால் சரி அதுவும் கடந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறோம்ப.
இதுக்கு கடவுள் தான் நமக்கு வந்து வழிகாட்டணும். நம்ம ஐயன் வந்து எப்போவுமே என்னை கைவிட மாட்டார், இனிமேல் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆணித்தனமாக 100% எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதே மாதிரி ஐயன்கிட்ட போகிறவங்க, நம்ம கனகம்பட்டி ஐயன்கிட்ட போகிறவங்க உண்மையிலேயே அவங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக 100% நமக்கு உடனே டக்குன்னு வந்து இப்போ ஜோசிகார் சொல்கிறாங்க, ஜாதகார் சொல்கிறாங்கன்றது அப்படியெல்லாம் வந்து சாத்தியமே இல்லைங்க. என்ன நமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ கடவுள், அதில் நமக்கு பாவம் புண்ணியங்கள் கர்மான்றதை வந்து எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இதை இந்த பக்கம் வைங்க சாமி. அந்த குழந்தைங்களுக்கு என்ன நாடி வந்துட்டாங்க, நான் அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு எந்த இடத்துல இருந்து வரணுமோ அந்த இடத்துல இருக்கிற தடையை விலகி நமக்கு நல்லது செய்கிறதுக்கு கடவுள் இவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. இது உண்மையான சத்தியம், உண்மையான இது நான் தெரிஞ்சுக்கணும் வரைக்கும். ஏன்னா எனக்கே ரொம்ப காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் எல்லா மக்களும் யாராவது ஒருத்தர் 2 பேர் பார்க்குறவங்க கூட உண்மையிலே நம்பி அந்த இடத்துக்கு போங்க மக்களே. வாங்க நம்ம இன்றைக்கி டைம் ஓடிட்டே இருக்குது, சமையலை வந்து ஆரம்பிக்கலாம்.